ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அஞ்சோகிரா லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே தம்ப்லைன் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன வீடியோன்னு. இல்லைன்னா என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கும் தெரியும் நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமாங்க, பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும். ஸோ குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் 5:45 கிளம்பியாச்சு. நான் வந்து 4 o'clock எந்திரிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பட் அதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, என்னோடய பாப்பாவும் என் கூடயே சேர்ந்து 4 o'clock எந்திரிச்சிட்டா. அவள் அப்படிலாம் எந்திரிக்கவே மாட்டாள். 7 o'clock இல்லாமல் எப்பவும் எந்திரிக்க மாட்டாள். நான் லைட் போட்டு சவுண்டு பண்ணதுலேயே எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் தூக்கமே இல்லை பாப்பாவுக்கு சுத்தமாக. இந்த ரோடை பற்றி நான் சொல்லியே ஆகணும். என்னோடய ஃபேவரட் பிளேஸ். ஏன்னா அப்படின்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இந்த வழியாக தான் ஒரு 5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்னென்னா காலேஜ், நாங்கள் 2 பேருமே ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஒன்றா தான் படித்தோம். ஸ்கூலில் வந்து 11th to 12th, அப்புறம் காலேஜ் 5 years பிகாம் அண்ட் எம்காம் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேருமே ஒன்றா தான் இந்த காலேஜ்க்கு போயிட்டு வருவோம். அதனால தான் எனக்கு இந்த ரோடை பார்த்ததுமே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. ஃபீலிங் ஹாப்பியாக தான் இருந்துச்சுன்னா, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன். ஒரு ஆஃப்டர் 5 years இருக்கும் நான் அதை பார்த்து இந்த வழியாக வந்து. அதுக்கப்புறமா இதுதான் என்னோடய காலேஜ், டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இங்கே தான் படித்தோம். இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்துவிட்டோம். இங்கே வந்து ஊரில் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா, ஏதாவது என்னோடய நாத்தனாரை வந்து பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் அப்படிங்கிற ஒரு இடம் தான். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பூ, மாலை இதெல்லாம் சாமிக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் போய் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து சரியான வில்லேஜ். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இடமெல்லாம் ஃபுல்லாகவே அவங்க தென்னை மரம் இந்த மாதிரி தான், புயலை தோட்டம், தென்னந்தோப்பு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எல்லாமே விவசாயம் பண்ணுறவங்க தான். அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே போனோம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரியான வெயில், சுத்தமாக அங்கே இருக்கவே முடியல. கோயம்புத்தூரை விட அங்கே அதிகமான வெயிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். இதுதான் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற கோயில் தான் இது. அதுக்கப்புறம் இதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். அங்கேருந்து கோயிலுக்கு போகிற வழியில் பாருங்கள், ஒரு வீட்டில் அழகாக ரொம்ப கார்டனிங் சூப்பராக இருந்துச்சு. கார்டனிங் வந்து நிறைய ரோசஸ் இருந்துச்சு. இந்த ஏதோ கொழுந்துன்னு சொல்லுவாங்க, அந்த செடியெல்லாம் இருந்துச்சு. ரோஸ் எல்லாம் ஃபுல்லாகவே கொத்தாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து என்னோடய அக்காக்காக தான் நான் கேப்சர் பண்ணேன். அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கேப்சர் பண்ணேன். இப்போ வந்து நம்ம அந்த காட்டு கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம். இது ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. இது வந்து ஏதாச்சும் பூஜை அந்த மாதிரி இருந்தால் தான் இங்கே வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் பூஜை பண்ணுவாங்க போல். எல்லாமே காடு செடியாக இருந்துச்சு. நாங்கள் தான் வந்து பாதி க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் முடி எடுக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. சரி, முடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பூசாரி வந்தது பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு முடி எடுக்க ஆரம்பித்தாச்சு. பாப்பா வந்து உட்காந்துருக்கிறது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா பையன். அவளுக்கு வந்து மாமா முறை வேணும். ஸோ அவன் மடியில் உட்கார வச்சு முடி எடுத்தாச்சு அவளுக்கு. என்னோடய பாப்பா இது வந்து அவளுக்கு 4வது மொட்டை. ஃபஸ்ட்டு 2 மொட்டைக்கு சரியான அழுகலை தான். இப்போ கொஞ்சம் வளர்ந்தனால அதை அவள் என்ஜாய் தான் பண்ணுறா. அழுகிறதுல லாஸ்ட் 2 மொட்டைக்கு அவள் அழுகவே இல்லை. அவளை மொட்டை அடிச்சுட்டு முடி எடுத்துகிட்டு அவளுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். பூசாரியும் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. உள்ள சாமி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. லேடிஸ் உள்ளே போகக்கூடாது, ஜென்ட்ஸ் மட்டும்தான் அலவுடு. குட்டீஸ் உள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்களாம் வெளியவே தான் நின்றுட்டு இருந்தோம். இவங்க தான் பூசாரி வந்து எல்லா சாமிக்கும் விளக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து மொத்தமாக 14 சாமி இருக்காங்க. எல்லாமே அண்ணன் தம்பி அந்த முறையில் தான். அண்ணன் தம்பி அந்த மாதிரி. கோயில் நேமே பார்த்திங்கன்னா அண்ணன்மார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எங்களோட குலதெய்வ பேர். இப்போ வந்து சாமி வந்து எல்லா அபிஷேகம்லாம் பண்ணி சாமிக்கு பொட்டு வச்சு பூ எல்லாம் வெத்தலை பழம் எல்லாம் வச்சு எல்லா சாமிக்குமே ஒரே மாதிரி பண்ணாங்க. ஒரு சாமிக்கு கூட விட்டு வைக்கல. எல்லா சாமிக்குமே ஒரே மாதிரி வெத்தலை பாக்கு பூ அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு சாமி கும்பிடவும் ஆரம்பித்தாச்சு. சரி மொட்டை போட்டு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 to 10 minutes பூஜை முடிஞ்சிடும்னு நினச்சேன். நான் 9:30 ஆரம்பித்தது 1 o'clock வரைக்கும் பூஜை நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதை சுத்தம் பண்ணி சாமிக்கு பூஜை போட்டு ஒரு 3 டைம் பூஜை போட்டாங்க. ஒவ்வொரு இதாக அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அலங்காரம் பூஜை அப்படின்னு சொல்லி நிறைய பூஜை பண்ணாங்க. இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் இந்த பூஜையெல்லாம். அப்புறம் அபிஷேகம்லாம் சாப்பிட்டு வீட்டு கோயிலுக்கு வந்துட்டு, இது வந்து ஏரியாக்குள்ளே இருக்கிற கோயில். பட் அதே சாமி தான் இங்கேயும் இருக்காங்க. அது காடு அப்படிங்கிறனால அவ்வளோ யாரும் அங்கே போக மாட்டாங்க போல். அப்புறம் இங்கேயும் வந்து கும்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்தனால ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம். அவளுக்கு வந்து அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இங்கேயே சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு தான். அங்கே போய் லஞ்சு சாப்பிட்டு பாப்பாவையும் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாப்பா 4 o'clock எந்திரிச்சனால அவளுக்கு தூக்கம் வேணும் அப்படிங்கிறதுனால அவளை தூங்க வச்சுட்டோம். ஒரு 5:30 மேலே தான் எந்திரிச்சா. ஒரு 3 o'clock தூங்கிட்டு 5:30 மேலே எந்திரிச்சா. அப்புறம் நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டு ஈவினிங் ஒரு 6:30 மேலே நாங்கள்
நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே கோயம்புத்தூர் வந்து சேர்றதுக்கு 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. நைட் அப்படிங்கிறதுனால ஸ்லோவாக தான் வந்தோம். டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் லைட் லேட்டானதுனால நைட் டின்னர் வந்து கடையிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தோசை மட்டும் வாங்கி ஊட்டிட்டு நாங்கள்லாம் பரோட்டா வாங்கிட்டோம். ஆக்சுவலாக நான் டயட்டில் இருக்கேன், பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நான் கடையில் வாங்குகிற ஒரு ஐட்டம் அப்படின்னா பரோட்டா தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. நான் நல்லபடியாக பாப்பாவுக்கு வேண்டியதில் முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் பார்க்கலாம். பாய்.